கிளம்பிட்டீங்களா? போயிட்டேன். ஏங்க இவ்வளவு பொறுமையா பேசுறீங்க? நான் கார்ல போய்கிட்டு இருக்கேன். ஜார்ஜ் சாரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னால பேச முடியாது. ஓகே. ஹலோ, நான் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ட்ரிவண்ட்ரம் கிளம்பிட்டாரு. ஆமாம், ஒரு ½ அன் ஹவர் மேல் ஆகும். நான் ரெடி ஆகிட்டு வரேன். நீங்கள் கீழே வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, பாய். இதோ வரேன். நான் கிளம்பிட்டேன். இந்த செக்யூரிட்டி எங்க போனா? ஜெனரேட்டர் ஆன் பண்ணியா? ஆன் பண்ண தான் போறேன். போலாம். சும்மா அப்பா இருக்காரு. அப்பா யாருக்கும் தெரியாம ஓடி போறது இல்ல. உங்க அப்பா கண்ணு முன்னாடியே ஓடி போற. அதானே ஹீரோயிசம். அப்பா அப்பா. உன் பேர் என்ன? ஜான் குட்டி. உங்களோட பேர் அங்கிள்? என் பேரு ஜெயகிருஷ்ணன். நான் இவளோட அப்பா. நீங்க தினமும் இங்க வருவீங்களா? ஜான் என்னோட காலேஜ் மேட். இப்பதான் வழியில பார்த்தோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு நினைச்சேன். தம்பி இங்க வா. அப்பா, எந்த காலேஜ்ல நீங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சீங்க? நீ சொல்றதா அவளும் சொல்லணும். உனக்கு என்னை பத்தி தெரியுமா? இனி அவளை பார்க்க கூடாது. உனக்கு அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன்.
வாங்க. பாலா, டேய் நீ எங்க இருக்க? சைரஸ் கிளவுட். வெண்மேகம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது உண்மையிலேயே ஒரு கார்மேகமா இருந்தது பாலா. நீங்க வந்துட்டியா? இப்படி 24 மணி நேரமும் ரிசர்ச் பண்ணாத. கார் மேகம் வெள்ளையாவோ கருப்பாவோ இருக்கட்டும், வா டீ குடிக்க போலாம் வா. டீ வேண்டாம் பாலா. அப்ப இந்த நேரத்துல மத்தத குடிக்க முடியுமா? கீழே வாடா. என்னோட கருத்து கணிப்பெல்லாம் தப்பா போயிருச்சு. என்னடா இது? நீ எங்கடா இருக்க? நான் என்னோட ஃப்ளாட் உள்ள மாட்டிக்கிட்டேன் பாலா. ஃப்ளாட்லயா? நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? பிந்துட்ட போனை கொடு. பிந்து போயிட்டா. அவ போட்டு நீ ஆபீஸ்க்கு வா. எப்படி வருவேன்? கதவை பூட்டிட்டு தானே அவ போயிட்டா. நான் இங்க உள்ள இருக்கேன். ஏதோ டவுட் வந்திருக்கும், அதான் அவ ஃப்ளாட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டா. அவ எங்க போனா? அவ எங்கேயோ போயிட்டா, யார் கூடயோ போயிட்டா. நான் ஏமாந்துட்டேன், எல்லா விதத்திலையும் மாட்டிக்கிட்டேன். ரவி, ஹலோ ரவி, இது உண்மைதானோ? ம் கண் எடுக்காம படிச்சிட்டு இருக்க. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? இங்கே பாருமா, உன் கூட ரவியும் உன் பொண்ணும் வருவாங்கன்னு நினச்சேன். நான் சொன்னேன்லப்பா, அவருக்கு மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் வரோம். வரேன்னு இது கேட்க ஆரம்பிச்சு நிறைய வருஷம் ஆச்சு. அக்கா நீங்களாவது வந்தீங்களே, எனக்கு அது போதும். உண்மையை சொல்லணும்னா அவர் வரவே தேவையில்ல. அவர் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு அங்கேயே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். மத்ரா, அவன் கூட பிறந்தவன்ல, அவனுக்கும் வருத்தமா தானே இருக்கும். அப்புறம் அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரு ஆஃபீஸில் நல்ல ஒரு காமெடி கேரக்டர். கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? சாரி அப்பா, அக்காவை இப்போ தானே பிடிக்க முடிஞ்சது. இப்போ சொல்லாமல் வேற எப்போ சொல்கிறது? நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால ஆஃபீஸில் நடக்கிற விஷயம்லாம் உடனே தெரியும். பத்ராவோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. எனக்காக எத்தனை வரன்னு அவன் பார்த்தான். ஆனா நான் தான் என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட போயிட்டேன். உங்களுக்கெல்லாம் என் மேல கோவம் இருக்கும், ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஆனால் அக்கா கண்டுபிடிச்ச ஐட்டம் சொல்ல போனால் செம்ம ஐட்டம். பொதுவா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சில புறம்போக்கு புருஷனுங்க சொல்ற கிளிஷேவான டைலாகா இதை எடுத்துக்க கூடாது. அவளுக்கு நான் என்ன குறை வச்சேங்க? வீட்டுக்கு வீடு, காருக்கு காரு, ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ். அப்புறம் அவளுக்கு அர்த்தராத்திரியில தோணும் போது அவ ஆத்தாவோட ரோட்டு கடை தோசையும் ஆம்லேட்டும். டேய், நான் ஒரு குறை கூட வைக்கலடா. ஏ நீ அமைதியா இரு, ஏதாவது வழி இருக்கும். என்ன வழி? இல்லை நீ கேமராவில் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னில்ல, அவன் உன்னோட சின்ன பையனா? இருக்கலாம். ஏ இருக்கலாம்லாம் இல்லை, இருக்கா? ஆமா. எவ்வளோ சின்ன பையன்? ஒரு 10-15 வயசு கம்மியா இருக்கும். மை காட், அப்ப யூத்து. டேய், குண்டு உடம்பு, மாநரம். அப்ப ரவி என்னது இது? இதான் நீ வழி சொல்றேன்னு சொன்னியா? இல்லை நான் சொன்னது பிரச்சனை ஆயிடுச்சோ?